ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். பச்சரிசியும் புழுங்கரிசியும் ஈக்குவலாக எடுத்து நல்லா ஊற போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி மட்டும் எடுத்து ஊற போட்டுக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப மைய அரைக்காமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு இதிலே சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். இல்லை தனியாக போட்டிங்கன்னா அங்கங்கே திட்டா நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உப்பு இதிலே சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் நிறையவே எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. தேங்காவை நல்லா துருவி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அதில் காரம் இறங்கும். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டிஷ் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டே இருக்கும். கடுகு போட்டுக்கோங்க. உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் கடலை பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே போடுங்க, அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ இந்த டிஷ் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். தேங்காயும் வெங்காயமும் தான் இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே. அது எவ்வளோ போட்டிங்களோ அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிரும். அதனால தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பூவும் கொஞ்சம் வெங்காயமும் தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். அப்போ தான் நிறைய தேங்காய் வச்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக நம்ம உள்ளே அதை ஸ்டஃப் பண்ண போகிறோம், தேங்காயும் வெங்காயத்தையும். இதுலேயும் நிறைய போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மூடி போட்டுட்டு மூடி அப்பப்போ குக் பண்ணிக்கோங்க. நான் உப்பு போட மறந்ததுனால இப்போ போட்டுட்டேன். நீங்கள் மாவில் போட்டிருந்தீங்கன்னா உப்பு போடாதீங்க. இதை நல்லா கிண்டி ஓரளவுக்கு குக்கார மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, தேங்காயும் வெங்காயமும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலரி வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் அந்த தேங்காயும் வெங்காயமும் நடுவில் வச்சுட்டோன்னு வைங்க, கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நிறைய வெங்காயமும் தேங்காயும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இப்போ நம்ம மறுபடியும் குக் பண்ணுவோம். இதை கடிக்கும் போது ஒவ்வொரு பைட்டுக்கும் தேங்காயும் வெங்காயமும் நிறைய வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால டேஸ்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு மறுபடியும் அந்த தேங்காய் வெங்காயம் இதை பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை மேலே போட்டு நல்லா உருட்டிக்கலாம். இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நல்லா பிடிச்சு வச்சுக்கோங்க. ஈர துணியை விரிச்சிட்டு அதில் எல்லா கொழுக்கட்டையும் வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி எக்ஸஸாக மீதி கொஞ்சம் தேங்காயும் அந்த வெங்காயமும் இருக்கும். அதை மேலே உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பார்க்கவும் அழகாக இருக்கும். மேலேயும் தூவி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு பைட்டுக்கும் நிறைய தேங்காய் வெங்காயம் இருக்க மாதிரி இருக்கும்.
அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டே தேங்காய் எல்லாம் தான் வருது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை. தேங்க்யூ.